ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 32. யத்ரிச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருதம் சுகீன க்ஷத்ரியா பார்த்தா லபந்தே யுத்தம் ஈதிருஷம். வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தம். எத்ரிச்சயா தானாகவே, ச மேலும், உபபன்னம் வந்த, ஸ்வர்கத்தின், துவாரம் வாயில், அபாவிருத்தம் திறந்து கிடக்கும், சுகீனா மிக்க மகிழும், சத்ரியாக அரசகுலத்தோர், பார்த்தா பிரித்தாவின் மகனே, லபந்தே பெறுகின்றனர், யுத்தம் போர், ஈதிருஷம் இது போன்ற. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. பார்த்தனே, வலியவரும் போர் வாய்ப்புகள் ஸ்வர்கலோகத்தின் கதவுகளை திறந்து விடுவதால் அவற்றை பெரும் அரசகுலத்தோர் மகிழ்கின்றனர். பொருளுரை. இப்போரில் நான் நன்மையேதும் காணவில்லை. இது நிரந்தரமாக நரகத்தில் வசிப்பதற்கு வழிவகுக்கும் என்று கூறிய அர்ஜுனனின் மனப்பான்மையை உலகின் பரமகுருவான பகவான் கிருஷ்ணர் கண்டிக்கிறார். அர்ஜுனனின் இது போன்ற வார்த்தைகள் அறியாமையின் காரணமாக எழுந்தவை. தனக்குரிய கடமையை ஆற்ற வேண்டிய நேரத்தில் அகிம்சையை கடைபிடிக்க விரும்பினான் அர்ஜுனன். போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் சத்திரியன் அகிம்சையை கடைபிடிக்கப் போவதாக கூறினால் அது முட்டாள்களின் கொள்கையாகும். வியாசதேவரின் தந்தையும் பெரும் முனிவருமான பராசரரால் இயற்றப்பட்ட பராசர ஸ்மிருதி எனும் அறநியமத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. சத்ரியோகி பிரஜாரக்ஷன் சஸ்திரபாணி பிரதண்டயன் நிர்ஜித்ய பரசைன்யாதி ஷிதிம் தர்மேன பாலயேத். எல்லாவிதமான துயரங்களிலிருந்தும் குடிமக்களை காப்பது சத்திரியனின் கடமை என்பதால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக சில சமயங்களில் அவன் வன்முறையை கையாள வேண்டும். பொறாமை எண்ணம் கொண்ட மன்னர்களின் படைவீரர்களை வென்று உலகம் முழுக்க தர்மத்தின் அடிப்படையில் அவன் ஆட்சி செலுத்த வேண்டும். எப்படி பார்த்தாலும் சண்டையிலிருந்து விலக அர்ஜுனனுக்கு காரணம் ஏதும் இல்லை. தனது எதிரிகளை வென்றால் அரசை அனுபவிப்பான். போரில் இறந்தாலோ அவனுக்காகவே திறந்திருக்கும் கதவுகளின் மூலம் மேலுலகில் பிரவேசிப்பான். எந்த விதத்தில் பார்த்தாலும் போரிடுதல் அவனுக்கு நன்மையே. இத்துடன் பக்திவேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாಶ್ಚಾತ್ಯ தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்தவ்ருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், அர்ஜுனன் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்று கூடுவதற்கு முன்னாடி இரண்டு பேருக்கும்
சமாதானம் ஏற்படுத்துவதற்காக பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அது பலனற்று போய்விட்டன. கிருஷ்ணரே ஒரு சமயத்தில் அவர் பாண்டவர்களின் தரப்பில் அவர் துரியோதன்கிட்ட சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரே கௌரவர்கள்ட்ட சென்று பேச்சுவார்த்தை நடத்தியும் துரியோதனன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போ அங்கவே தீர்மானமாகிவிட்டது, இது இருதரப்பு சேனைகளுக்கும் இருதரப்பினர்களுக்கும் போர் கொண்டு போரில் வெற்றி பெற்றால் அரசை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு. போர்க்களத்தில் ஒன்று கூடிய பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொன்னால், தன்னுடைய தேரை முன்னாடி எடுத்துகிட்டு போய் நிறுத்துங்க, இருதரப்பு சேனைகளுக்கும் நடுவில் நிறுத்துங்க, யார் யாரெல்லாம் இங்கே போர் புரிய வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணரும் அவ்வாறு தேரை ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தின போது தன்னுடைய உறவினர்கள், ஆசிரியர்கள் இவருங்கெல்லாம் பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு மனம் கலங்கம் அடையுது. அப்போது தன் சத்திரியன் அப்படிங்கிற ஒரு நிலையை அவன் மறந்து தன்னுடைய உறவுக்காரர்கள், தன்னுடைய குரு அப்படிங்கிறது தான் அவன் மனதில் முதன்மையாக தோன்றின. இதற்காக பல விவாதங்கள் வைத்தான், நாம் இப்படி அவங்களுக்கு முன்னாடி போர் புரிவது அப்படின்னு. முதல்ல சொன்னால், ஒரு இரக்கத்தால் நாம் உறவினர்கள் மேலே இருக்கிற இரக்கத்தால் நாம் எப்படி நம்ம போர் புரிவது. இரண்டாவது சொன்னோம், உறவினர்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தால். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டை நான் எப்படி யாரை வைத்து நான் சந்தோஷமாக வாழ்வது. நான் வாழணும், அதாவது சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதே தன்னுடைய உறவுக்காரர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்களே இறந்து போனதுக்கப்புறம் நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது. மூன்றாவதாக அர்ஜுனன் சொன்னால், இந்த உறவுக்காரர்களை கொள்வதனால நமக்கு பாவமே வந்தடையும் அப்படின்னு. அவங்க நமக்கு செய்யக்கூடியது பாவமா இல்லையா அப்படிங்கிறது அவங்க கருத்தில் கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் எது நன்மை எது தீமை அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அது நம்ம தெரிந்தும் நம்ம ஏன் ஒரு பாவப்பட்ட செயல்களை நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய விவாதம். மேலும் நான்காவதாக அர்ஜுனன் கேட்டான், இந்த உறவுக்காரர்களை கொள்வதன் மூலமாக அவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய மனைவிகள், குழந்தைகள், இவங்கள் எல்லாமே இவர்களுக்கு யாருக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட முடியாமல் போயிடும். அதனால் சமுதாயத்தில் தேவையற்ற ஜனத்தொகைகள் உருவாகக்கூடும். ஸோ இப்படி பல காரணங்கள் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்லி விவாதம் செய்தான். இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தர்மத்தை மையமாக வைத்து அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். ஆனால் ஒன்று மறந்துட்டேன், என்னன்னா
நான் சத்திரியன் அப்படிங்கிற இதில் புரி வந்திருக்கிறேன். இப்போ போர் புரிவது தான் என்னுடைய முதன்மையான கடமை அப்படிங்கிறத அவன் அவன் மறந்துட்டான். அதை இங்கே கிருஷ்ணர் மீண்டும் அவருக்கு நினைவூட்டுகிறார். இந்த போர் வாய்ப்புகளானது சொர்க்கலோகத்தின் கதவுகளை திறந்து விடுவதால் அவற்றை பெறும் அரச குலத்தோர் மகிழ்கின்றனர். நீ சத்திரன் அப்படிங்கிற நிலையில் போர் புரிவது அப்படிங்கிறது உனக்கு ஒரு உற்சாகமான ஒரு செயல். அதை நீ செயல்படுத்தாமல் நீ நழுவவே கூடாது அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்கே அர்ஜுனனுக்கு வலியுறுத்துகிறார். இந்த போர்களை புரிவதன் மூலமாக நீ வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி உனக்கு லாபம்தான். நீ வெற்றி பெற்றால் இந்த முழு உலகமே நீ அரசாளலாம். தோல்வி அடைந்து விட்டால் நீ தர்மத்தின் அடிப்படையில் போடு செய்ததனால் நீ சொர்க்கலோகத்துக்கு நீ செல்லலாம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்கே அர்ஜுனனுக்கு நினைவூட்டுகிறார். மேலும் அடுத்த பதத்தில் நம்ம இந்த இதில் பகுதியில் அடுத்த பதத்தில் நம்ம பார்க்கும்போது நீ போர் புரியவில்லை என்றால் அப்போ உனக்கு பாவம், அதுதான் உனக்கு பாவம். என்ன, நீ சத்திரன் அப்படிங்கிறத ஒரு இதை மறந்துட்டு நீ இவர்கள் மேல் ஒரு இரக்கம் கொண்டாய் என்றால் எதிர்தரப்பில் இருக்கிற யாருமே உனக்கு நீ இரக்கத்தால் நீ இவங்க மேலே போர் புரியல அப்படிங்கிறத கருத்தில் கொள்ள மாட்டாங்க. நீ கோழைத்தனமாக இவர்கள் மேலே நீ போர் புரியல அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதுதான் ஒரு சத்திரன் அப்போ நீ சத்திரன் அப்படிங்கிற ஒரு கடமையிலிருந்து விலகி விட்டாய் அப்படிங்கிறத, அதனால் உனக்கு அதுதான் உனக்கு பாவம் வந்தடையும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார். ஆக பல வகையான தர்மங்கள் மனிதன் கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. வேத இலக்கியங்களில் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. மனித பிறவி அப்படிங்கிறது தன்னுடைய காலத்தை போக்குவதற்காக அல்ல. மனித பிறவிங்கிறது வீடு பேறு அடைய வேண்டும் அப்படிங்கிறத உன்னத நோக்கமே. ஸோ அதற்கு பல வகையான தர்மங்களை நம்ம கடைபிடித்தே ஆக வேண்டும். விலங்குகளாக இருக்கும்போது விலங்குகள் பிறவியில் விலங்குகளுக்கு அது எந்த தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியமம் கிடையாது. அது அதோடைய தன்னுடைய வாழ்நாளை அதை கழிக்க வேண்டும், அதுதான் அதோடைய நிலை. அதற்குண்டான புத்தி அவ்வளோதான். ஆனால் மனிதர்களுக்கு உண்டான புத்தி உயர்ந்தது. மனித பிறவியில் பெற்றிருக்கக்கூடிய புத்தி, அந்த புத்தியை பயன்படுத்தி நம்ம மனித பிறவியில் செய்யக்கூடிய உன்னதன் செயலை நாம் செய்ய முற்படணும். அப்படி செய்ய முற்படவில்லை என்றால் நாம் மனித வாழ்க்கையை வீணடிக்கின்றோன்னு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ பல தர்மங்கள் இருக்கின்றன. இதில் எதை நம்ம கடைபிடிப்பது, எதை நம்ம முதன்மையாக கொண்டு நம்ம பிடிப்பது அப்படின்னா அதுக்கு கிருஷ்ணர்
பகவத்கீதையோட இறுதியில் ஒரு தெளிவான ஒரு உபதேசம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, எல்லா தர்மங்களையும் துறந்து என்னிடத்தில் சரணடைவாயாக, நான் உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் காக்கிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். ஆக பல வகையான தர்மங்கள் இருந்தும் அதை நம்ம கடைபிடிக்க முடியாமல், ஏன்னா பல வகையான தர்மங்களை கடைபிடிப்பதற்கு சமுதாய இந்த காலகட்டத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது. எல்லா தர்மங்களும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா சமுதாயத்தில் வர்ணாசிரம தர்மம் இருந்தால் மட்டுமே எல்லாமே சுமூகமாக நம்ம செயல்படுத்த முடியும். அப்படி வர்ணாசிரம தர்மம் இல்லாத சமுதாயத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய வேத வழிப்படி நம்ம வாழ்ந்து வீடு பேறு அடைவதற்குண்டான சாத்தியம் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதான் கிருஷ்ணர் இங்கே மீண்டும் தெளிவாக நமக்கு உறுதிப்படுத்துகிறார். பகவத்கீதையுடைய இறுதி அத்தியாயத்தில் என்கிட்ட சரணடைக்கூடிய தர்மத்தை பின்பற்றுவாயாக அப்படிங்கிறார். அப்படி நம்மளுடைய செயல், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய பேச்சு இதெல்லாமே கிருஷ்ணரிடம் சமர்ப்பித்தால், கிருஷ்ணரின் மையமாக வைத்து செயல்பட்டால் நம்ம வாழ்வானது தூய்மை அடைந்து வீடு பேறு அடைவதற்குண்டான வழியை நம்ம காண முடியும். என்ன சரணடைவது அப்படின்னா, நம்மளுடைய மனம், புத்தி, நம்மளுடைய புலன்கள், இயங்கக்கூடிய மற்ற புலன்கள் எல்லாமே பரம்பொருளுடைய சேவையில் ஈடுபடுத்துறது, அதுதான் சரணடைவது. ஸோ மனதால் சிந்திக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளும் புத்தியால் செயல்படுத்தக்கூடிய எல்லா பேச்சுகளும், நம்மளுடைய புலன்களால் செயல்படுத்தக்கூடிய எல்லா செயல்களும் கிருஷ்ணருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வாறு நம்ம செய்தோம் என்றால் நம்ம வாழ்வானது புனிதமடையும். இந்த காலகட்டத்தில் இதுதான் சிறந்த வழி. சரி, இப்போது எப்படி நம்ம இந்த மூணையும், நம்மளுடைய மனம், புத்தி, நம்மளுடைய புலன்கள் இதெல்லாமே கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துவது அப்படின்னா, அது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி அது செயல்படுத்துவது அப்படின்னா, இதற்கு நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கிறத, ஹரே கிருஷ்ண இயக்கம் அப்படிங்கிறத நிறுவியிருக்கிறார். இந்த இயக்கத்தில் நம்ம நம்ம இந்த இயக்கத்தோட செயல்பாட்டில் நாமும் பங்கு கொண்டோம் என்றால் நம்மளுடைய மனம், புத்தி, செயலானது கிருஷ்ணரை மையமாக வைத்து செயல்படுத்த நம்மளால் முடியும். உதாரணமாக ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதை நம்ம மக்களுக்கு எடுத்துரைப்பதன் மூலமாக நாம் அவருக்கு அந்த கிருஷ்ணருக்கு நமக்கு சேவை செய்ய முடிகிறது. பகவத்கீதையில் இறுதி அத்தியாயத்தில் இன்னொரு கருத்தும், இன்னொரு
உபதேசமும் கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனுக்கு சொல்கிறார். என்னன்னா, இந்த ஞானத்தை, அதாவது கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடலை மற்றவர்களுக்கு யார் தெரிவிக்கிறார்களோ அவர்கள் வெகு விரைவாக தூய்மை அடைந்து இறுதியாக வீடு பேறு அடைய முடியும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார். ஆக ஸ்ரீல பிரபுபாதர் எழுதின இந்த புத்தகங்களை நம்ம வந்துட்டு மக்களுக்கு எடுத்து செலுத்துவதன் மூலமாக, கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக நம்மளுடைய இதயமானது மிக விரைவாக தூய்மை பெற்று நம்ம வீடு பேறு அடைவதற்குண்டான வாய்ப்பை நம்ம தேடிக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் சில பிரபுபாதர் அருள் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை அதுவும் சில பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி அதிகாலையில் எழுந்திருத்து என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சில பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கிறார். காலையில் நம்மளுடைய தூய்மைப்படுத்தி கொண்டு மங்கள ஆரத்தி அப்படிங்கிற முதல் ஆரத்தியை நம்ம நம்மளால் வீட்டிலேயோ அல்லது கோயில்கள்லையோ அதை நம்ம அது வந்து அட்டன் பண்ணணும். இது முதன்மையான ஒன்று. பிறகு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும். பிறகு பாகவதம் சொற்பொழிவு நம்ம கேட்க வேண்டும். ஸோ இதெல்லாமே சில பிரபுபாதர் வந்து நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் கிருஷ்ண பக்தியை பின்பற்றுவதற்குண்டான வழிமுறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இதே நம்ம திறம்பட நம்ம கடைபிடித்தோம் என்றால் நம்மளுடைய இதயமானது மிக விரைவாக தூய்மைப்படுத்தப்படும். ஸோ இவ்வாறு நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லைஃப் சில பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கிறது நம்ம நழுவ விடாமல் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையானது ஒரு உன்னத வாழ்க்கையாக வாழ முடியும். இத்துடன் இந்த பகவத்கீதை உண்மையுருள் சொற்பொழிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.